ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் வச்சு தோசை மாவு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு வெள்ளை சோளம் 1.5 கப் எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அரிசி, இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி எடுத்துக்கலாம். அது 1 கப் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, தனியாக ஒரு 1/2 கப் உளுந்து ஒரு வாட்டி கழுவி ஊற வச்சுக்கணும். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கணும். இந்த சோளம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். உளுந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு தனியாக அரைச்சி மாவு நல்லா உப்பு போட்டு கரைச்சி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்கும். இது தோசை ஊற்றினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் டைமும் எடுக்குது. கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா பொறுமையாக அரைச்சா நல்லா மாவு ஸ்மூத்தாக வருது, டேஸ்ட்டாக இருக்குது மாவு. நம்ம எப்போயும் இட்லி தோசை மாவு அரைப்போம் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.